படிப்பதில் ஒரு தனியார் கல்வி நிலையத்துக்கே போகலை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியான கற்றல் சாத்தியப்படுகிறது? நான் என்னையே நம்பியிருந்தேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்ததோடு நான் ஸ்கூலுக்கு போனேன். போயிட்டு டீச்சரை பார்த்து அவள் என்னையை பார்த்ததோடு அழுதுட்டா. எல்லோருமே யோசிக்கக்கூடிய விஷயம்தான். வீட்டில் இருந்து எல்லா விடயங்களையும் செய்யக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று. ஆனால் சிலவற்றுக்காக சிலதை இழந்துதான் ஆக வேண்டும். மன்னாரில் படிப்பு நல்லன்னு சொன்னாங்க. நான் அங்கே இருந்தால் கொஞ்சம் விளையாட்டு பற்றியாக படிக்க மாட்டேன். ஊரில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் அங்கே வந்து தனியாக இருந்து நான் படிப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தேன். ஒரு மாணவனுடைய அடைவு மட்டத்துக்கு ஆசிரியர்கள் எந்தளவு தூரம் பங்காற்றுகிறார்களோ, அந்த அடைவு மட்டம் அடைந்ததற்கு பிறகும் ஆசிரியர்கள் எவ்வளவு உண்மையாக, நேர்மையாக அல்லது அந்த வெளிப்பாடுகளை கொண்டு வருவதற்காக அயராது உழைக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சி மிகச்சிறந்த சான்று. கற்பித்தரக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டதன் மூலமாக இந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கம் மூலமாக நீங்களும் இதே போன்ற கதைக்களங்கள் உள்ளவர்கள், மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றக்கூடியவர்களை இந்த களத்துக்கு அழைத்து வருவதற்கு உங்களுடைய பங்களிப்புகளையும் செலுத்த முடியும் என்பதையும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டு வைக்கிறேன். அதே போலதான் அடம்பன் மத்திய கல்லூரி, மத்திய மகாவித்யாலயம், அந்த பாடசாலையிலிருந்து முஜாஹித் பொறியியல் தொழில்நுட்பத்திலே பரீட்சைக்கு தோற்றிருக்கக்கூடியவர். அந்த மாவட்டத்திலே 2ஆம் நிலை அவருக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஊர்களுடைய பெயர்கள் எல்லாமே பல பேருக்கு பரிச்சயமாக இருந்தாலும் கூட அதனுடைய பின்னணிகள், சூழல்கள், அந்த இடத்திலிருந்து தங்களை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு கற்றலிலே வீரியமாக நம்மவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பெருமை தரக்கூடிய விடயம். நீங்கள் சொல்லுங்க, இந்த பெறுபர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கிறது? வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து ஓயல் வரைக்கும் புத்தளத்தில் தான் படித்தேன். புத்தளம் ஜைரா காலேஜில் படித்தேன். அப்புறம் அட்வான்ஸ் லெவல் செய்கிறதுக்காக மன்னாரில் வந்து ஹோட்டலில் தங்கியிருந்து படித்தேன். அங்கே இருந்ததை விட இங்கே கொஞ்சம் அந்த ஊர் எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்துட்டோம்ண்டு அங்கேருந்து லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ண்டு படித்தேன். கிளாஸ் எல்லாம் போகிறதில்லை, ப்ரைவேட் கிளாஸ்லாம் போகிறதில்ல. வீட்டில் இருந்து ரூமில் இருந்து தான் ஹோட்டலில் சாப்பிட்டு 2 வருஷமாக ஸ்கூலில் படிக்கிற படிப்பை மட்டும் வச்சு யூடியூப்லேயும் படித்து இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு தனியார் வகுப்புக்கும் போனதில்லை, எந்த ப்ரைவேட் கிளாஸும் போனதே இல்லை, ஃபிசிக்கலாக போனதே இல்லை இது வரைக்கும். ஜூமில் ஒரு ஐடிக்கு மட்டும் ஜூமில் படித்தேன். மற்ற கிளாஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து தான். அதுவும் முதல் டைம் படிக்கலை, கடைசி ஒரு 6 மாதம் அந்த டைம் தான் படித்தேன். அது என்ன காரணம்டா, எங்களோட ஐசிடி டீச்சர் அவங்க ஏதோ என்னோட இதால் மனசு பாதிக்கப்பட்டு என்னட்ட வந்து அழுது சொன்னான். நீ எல்லாருக்கும் இது செய்கிற மாதிரி நல்ல இதுக்கு வரணும்னு சொன்னான். அந்த ஒரு தாக்கம் நான் படித்தேன். யூடியூப்பில் பார்த்து பாஸ் பேப்பர்லாம் வாங்கலை, யூடியூப்பில் மட்டும் படித்து அவள் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாள். அவளோட பாடம் மட்டும் இல்லாமல் மற்ற 2 இடெக் எஸ்எஃப் டீம் சேர்த்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லா படிக்க வச்சா. அவளுக்காக நான் படித்தேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட படித்த எல்லாருக்கும் அவள் சப்போர்ட் பண்ணால். எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சப்போர்ட் தந்தா, நம்பியிருந்தா. அதனால் படித்து இந்த ரிசல்ட்ஸ் வந்ததோடு நான் ஸ்கூலுக்கு போனேன். போயிட்டு டீச்சரை பார்த்து அவள் என்னையை பார்த்ததோடு அழுதுட்டா. அழுது, நீ 1வது ரேங்க் வந்திருக்குன்னு நான் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகிற டைம்லாம் வேண்டுவேன். பரவாயில்ல, நீ 2nd ரேங்க் எடுத்திருக்கா, நான் சொன்னதுக்காக இந்த கொஞ்ச நாளில் படித்து நீ 2nd ரேங்க் எடுத்திருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் அந்த டீச்சர் அட்வான்ஸ் லெவலுக்கு ஐடி எடுக்கிறது அதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் அவளுக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கோம். சரி, நீங்கள் புத்தளத்திலிருந்து அடம்பனுக்கு வாரீங்க, அப்போ உங்களுடைய மனநிலைமை அப்படி இருந்தது? என்னால் படிக்க ஏழும் தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அந்த ஸ்கூலில் டெக்னாலஜிக்குன்ட்டு கொஞ்சம் வசதிகள் கொஞ்சம் குறைவு. டெக்னாலஜி லெப் இல்லை, இப்போ தான் லெப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயருக்கு லெப் இருக்கும். எங்களுக்கு லெப் எல்லாம் இல்லை. நாங்கள் ஸ்கூலில் உள்ள ஸ்மார்ட் போர்டில் தான் அந்த ப்ராக்டிக்கல்லாம் பார்த்து தான் பழகணும், செஞ்சு பழகலை. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வந்து ரூமில் இருந்தால் படிப்பேன். தனியாக இருந்து ஹோட்டல் சாப்பாடு தான். இப்போதான் அதை வீட்டுக்காரரை கேட்கலையா? இப்போ நான் இங்கே படிக்கிறேன், தனியாக இருக்கிறேன், இந்த விஷயத்துக்கு குடும்பத்திலேருந்து படிக்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வராது. அப்படி நீங்கள் கேட்குற போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இப்படி இல்லை, நானாக தான் விருப்பப்பட்டு வந்தேன். இங்கே மன்னாரில் படிப்பு நல்லன்னு சொன்னாங்க. நான் அங்கே இருந்தால் கொஞ்சம் விளையாட்டு பற்றியாக படிக்க மாட்டேன் ஊரில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் இங்கே வந்து தனியாக இருந்து நான் படிப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தேன். படித்தேன். அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை ஓயல் வரைக்கும் படிக்க வச்சாங்க.
அப்புறம் இங்கே வந்து இங்கே மன்னாரில் ஒரு அண்ணா இருக்கார், அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் நல்லா. இந்த பெறுவர்களை பெற்றோருக்கு சொல்கிற போதும் பாடசாலைக்கு சொல்கிற போதும் அவர்கள் எப்படி இதை எடுத்துக்கொண்டார்கள்? நான் இப்படி ரிசல்ட்ஸ் வரண்டு யாருக்கும் சொல்லலை, நான் ஒழுங்காக செய்யலைன்னு தான் சொன்னேன். எதிர்பார்க்கவே இல்லை, வரது ஓகேன்ட்டு இருந்தேன். பார்த்ததோட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஸ்கூல்லேயும் நம்ப இல்லாத அளவுக்கு சந்தோஷம். சரி, இதே பெறுபேட்டை நீங்கள் புத்தளத்தில் இருந்தீங்கண்டா எடுத்திருப்பீங்களா? எடுத்திருப்பேன். ஆனால் அங்கே இருந்தால் நான் ஃபிசிக்கலாக கிளாஸ் போயிருக்கணும், ஸ்கூலில் மட்டும் படித்து எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறது குறவு, ஃப்ரெண்ட்ஸுண்டு சுற்றி திரிஞ்சிடுவேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எதிர்கால லட்சியம் அல்லது எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், இன்னும் வரணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. உங்களை பொறுத்தவரை அடுத்த தளம் எப்படி இருக்கிறது? அடுத்ததெல்லாம் யூனி போகிற ஐடியா இருக்குல்ல, எனக்கு ஐடி ஃபீல்டில் தான் போகணும், ப்ரைவேட்டாக செஞ்சு அப்படி போகிட்டு இருந்தேன். இப்போ ரிசல்ட்ஸ் வரவும் ஸ்கூலாலேயே என் ஃபேமிலி எல்லோரும் சொல்கிறாங்க யூனிக்கு போங்க, யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்று எடுங்க, அது நல்லம்ட்டு சொல்கிறாங்க. அதனால் இப்போ யூனிக்கு போகிற ஐடியாவில் இருக்குது, ஐடி ஃபீல்டில் போகிற ஐடியா இருக்குது. படிப்பதில் ஒரு தனியார் நிலையத்துக்கே போகலை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இப்படியான கற்றல் சாத்தியப்படுகிறது? நான் நம்பியிருந்தேன், என்னையே நம்பியிருந்தேன். போனேன் ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் மாதிரி ப்ரைவேட்டாக போனேன். ஆனால் எனக்கு அந்த போயிட்டு வரத்துக்கு அந்த டைம் எடுக்குது. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே கிளாஸுக்கு சாப்பிட்டு ரூமில் தானே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு போகிறதுக்கு 1 ஹவர், வாரத்துக்கு 1 ஹவரில் 1 ஹவர் அப்படி போயிட்டு வரேன். எனக்கு டயர்டு வர, அங்கே போய் படிக்கிறதும் ஏறுதில்லை, அங்கே போனால் தூக்கம் தான் வருது. அப்படி இருக்கும்போது அது சும்மா வேஸ்ட்டு, சல்லியும் வேஸ்ட்டு. நான் அங்கே வந்து இருக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் போயிடும், சல்லியும் வேஸ்ட்டுன்னு அதை எடுக்கலை, விட்டுட்டு யூடியூப்பில் மட்டும் எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருந்தது. யூடியூப்பில் அதுவும் எப்பயும் படிக்க மாட்டேன், குறிப்பிட்ட சில காலையில் நேரத்தோடு எழும்பி 4 மணி போல் எழும்பி படிப்பேன். நைட்லேயெல்லாம் பெருசாக எக்ஸாம் டைமும் அப்படி தான், நைட்டில் படிக்க மாட்டேன், தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன். காலையில் மட்டும் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக விட்டு படிப்பேன். சரி, ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவருக்கு இருக்கக்கூடிய முறைகள், தாங்கள் முயற்சிக்கக்கூடிய இது என்னால் முடிகிறதோ அது அதிலே உச்சபட்ச என்னுடைய அவ்வளோ விதமான முயற்சியையும் ஈடுபடுத்தினால் வெற்றி கிட்டும். எல்லோருமே யோசிக்கக்கூடிய விஷயம் தான், வீட்டில் இருந்து எல்லா விடயங்களையும் செய்யக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று. ஆனால் சிலவற்றுக்காக சிலதை இழந்துதான் ஆக வேண்டும். சில வெற்றிகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய முயற்சிகளோ அல்லது சில இழப்புகளோ என்பது தவிர்க்கப்பட முடியாதாக இருக்கும். இருந்தாலும் கூட இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றக்கூடிய கதைகளை இந்த நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது.